ஹாய் ஹலோ வெல்கம் டு ரேணுகா விலாக்ஸ். எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி ஆடி நோம்பி, ஆடி 18. இன்றைக்கி நம்ம என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படிங்கிறதாங்க காலையிலேருந்து ஒரு வீடியோவாக எடுத்திருக்கேன். ஆடி நோம்பிக்குன்ட்டு அப்படிலாம் பெரிய ஸ்பெஷல்லாம் கிடையாதுங்க. இன்றைக்கி என்ன பண்ணுறோமோ அதை எடுத்து போடலான்னு தான் எடுத்தேன். நம்ம இன்றைக்கி கறி தான் காய்ச்சுறாங்க வீட்டில். போல் இன்றைக்கி காலையில் 5:45 எழுந்திரிச்சு அம்மா பால் கறந்துட்டு இருந்தாங்க. இன்றைக்கி பவுனு தான் கடைசியாக கறப்போம், எப்போயுமே கறந்துட்டுருக்காங்க. நம்ம இந்த கொடாப்பில் ஃபுல்லாகவே 3 கொடாப்புலேயும் கோழி தாங்க போட்டு அடைச்சி வச்சுருக்கோம். இன்றைக்கி ஆடி நோம்பிங்கிறனால இந்த கோழியெல்லாம் விற்றுலான் இருக்கோம். ஏன்னா இதுக்கப்புறம் விட்டு வச்சுருந்தோன்னா முன்னாடி நம்ம வெங்காயம் நடுறோங்க, அந்த காட்டில் போய் போட்டு பறிக்க ஆரம்பிச்சிரும். அம்மா அப்புறம் சண்டைக்கு வர ஆரம்பிச்சிருவாங்கன்ட்டு இந்த நடை கோழி ஃபுல்லாகவே விற்றாச்சுங்க. கோழிங்கிறது இப்போ இல்லை. வெங்காயம் நடவு பண்ணி வெங்காயம்லாம் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் அப்புறம் கோழி வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு கம்முன்னு விட்டாச்சு. இதுக்கே மழை வர மாதிரி இருந்துச்சுங்க. இந்த படுதாலாம் போட்டு எல்லாமே மூடி கவர் பண்ணி வச்சாச்சு, வைக்க கட்டலாம். இப்போ தொல்லை ரொம்ப தாங்க முடியலைங்க. மாட்டை பால் கறக்கும் போது நம்ம வால்லையே நம்மளை அடிச்சுக்கிட்டே இருக்குது. நம்மளை தான் டிஸ்டர்ப் பண்ணுது. அந்த உனியெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம மேலே ஏறிக்குங்க வாலில் அடிக்கும் போது. அதனால மாட்டுக்கு மருந்து போட்டு விட்றலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி இதில் 2 ml 1 லிட்டர் பாட்டிலில் மருந்து ஊற்றி அதுக்கப்புறம் 1 லிட்டர் ஃபுல்லாகவே நம்ம தண்ணி பிடிச்சி அதுதாங்க அடிக்கணும். ஒயிட் கலரில் இருக்கும் அந்த மருந்து. காலையிலே நானும் அப்போ அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருந்தோம். பால் கறந்து முடித்தோடனே 4 மாட்டுக்கு ஒவ்வொன்றா அடிச்சு விட்டாச்சு. இந்த மழை காலத்துலலாம் கொஞ்சம் இந்த தொல்லை அதிகமாக இருக்குங்க. அந்த மாதிரி டைம்லலாம் நம்ம இந்த மாதிரி மருந்து வாங்கி அடிச்சுக்கணும். 1 வீக்குக்கு ஒரு நாள் விட்டு விட்டு நம்ம அடித்தோம்னா பிரச்சனை இல்லை. நம்ம அடித்தோடனே இந்த ஈலாம் இருந்தால் கூட உடனே கிளம்ப ஆரம்பிச்சிருங்க, அந்த வாடகை கண்டோடனே. வாசலுக்கு காலையில் சாணி தெளித்து விட்டுட்டு தாங்க போயிருந்தேன். கொஞ்ச நேரம் காயிட்டோம் அப்படின்ட்டு மருந்தெல்லாம் அடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் கூட்டிகிட்டு இருந்தேங்க. ஃபுல்லாகவே கூட்டிகிட்டு கோலத்தை போட்டுடலான்னு. டெய்லியும்லாம் நான் கோலம் போட மாட்டேங்க. ஏதாவது ஒரு விசேஷ நாள் அந்த மாதிரினா கோலம் போட்டு விடுவோம் வாசலில். கொஞ்ச நேரம் கீழே கட்டினா சாமி ஆகாது. மூஞ்சில் பார்த்துக்கிட்டே கோலமாவு கீழே போட்டு நேத்திக்கே மாவு அரைச்சி வச்சுட்டாங்க. காலையில் இட்லியும் குருமாவும் தான். காலைல வேக வச்சு கொடுத்தாங்க உருளைக்கிழங்கு. அதை உளிச்சு தர சொல்லி அதை தான் உளிச்சிட்ருக்கேன். நம்ம பூஸ் அங்கேயும் இங்கேயும் சுற்றிக்கிட்டே இருக்குது. அதாங்க எதர்ச்சியாக வீடியோவில் கவராக இருக்குது பூஸு. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கி விட்டுட்டு மூடி தேங்காய், பொட்டுக்கடலை இதெல்லாம் அரைச்சி ஊற்றுவாங்க. வேக வச்சு இந்த உருளைக்கிழங்கை கட் பண்ணி போட்டுக்கிட்டு நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிடுவாங்க. குருமா நல்லா கொதிச்சுதுன்னா ரெடி ஆயிருங்க. 2 பல்லேரி வெங்காயம், ஒரு 5 பச்சை மிளகா, நம்ம 5 தக்காளி போட்டுக்கணுங்க. அப்போ நம்ம புளி அந்த மாதிரிலாம் எதுவுமே சேர்க்காதனால நம்ம தக்காளி மட்டும் தான் புளிப்புக்கு இருக்கும். சட்னி, சாம்பார் அந்த மாதிரிலாம் வச்சிட்டு இருக்கிறதுக்கு 1 பாட்டாக இந்த குருமா வச்சுட்டு போயிடலாங்க. நம்ம உப்பு போட்டு கடைசியாக நம்ம இறக்கி விட்டோன்னா குருமா ரெடி ஆகிடும். இட்லிக்கும் சரிங்க, தோசைக்கும் இந்த குருமா சூப்பராக இருக்கும். இட்லி குருமாலாம் பெரியம்மா வீட்டுக்கு கொடுத்து விட்டாங்க. அங்கே மாவரைக்கலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்ட்டு காலையில் அங்கே கொடுத்து விட்டுருந்தோம். இட்லி ரொம்பவே இந்த நடை செம்ம சாஃப்டாக இருந்துச்சுங்க. அதுவும் இல்லாமல் குருமாவும் சூப்பராக இருந்துச்சு.
காலை சாப்பாடு வந்து திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து கோழி தாங்க அறுக்க ரெடி பண்ண போயிட்டோம். காலையில் போட்ட கோலம் இது தான். 2 முட்டை வச்சிட்ருக்குங்க கோழி. நம்ம முட்டை வைக்கிற கோழியை தான் பிடிச்சி அடிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம வெடை கோழியாக இருந்தால் அப்படி தாங்க அடிக்கணும். முட்டை வச்சு முடித்ததுக்கப்புறம் அது இதில் ஒன்றுமே இருக்காது. கறியெலாம் சவுக்கு சவுக்குன்னு ஒரு மாதிரியாக போயிடும். இந்த முட்டை 3 முட்டை ஃபஸ்ட்டு வைக்க ஆரம்பத்துலேயே வந்து நம்ம வந்து அடிச்சிடணுங்க கோழி பிடிச்சி. அப்போ தான் வந்து அதுகிட்ட கொஞ்சமாக சத்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து முட்டையெல்லாம் வச்சு முடிச்சிருச்சுன்னா அப்புறம் ஒன்றுமே இருக்காதுங்க கோழியில். வாட்டிலாம் எடுக்க மாட்டோங்க, சுட்டு அந்த மாதிரிலாம் எடுக்க மாட்டோம். நாங்கள் வந்து தோலை வந்து உளிச்சு எடுத்துருவோம். ரொம்ப வந்து ரிஸ்க்கு பிடிச்ச வேலையும் கூடங்க. அது மாதிரி சாப்பிட்றதுக்கு எங்களுக்கும் பிடிக்காது. கோழியில் வந்து எத்தனை கரு பாருங்கள். இதுக்கப்புறம் முட்டை வைக்கிறதுக்கு இத்தனை கரு இருந்திருக்கு உள்ள. குழம்பு அப்படியே வந்து குக்கரில் ஒரே இதாக வந்து வச்சு விட்டுட்டு தனியாக எடுத்து கறியை வந்து வறுத்துருவாங்கங்க. குழம்புல போட்ட கறியெல்லாம் சாப்பிட எங்களுக்கு பிடிக்காது. தனியாக எடுத்து வறுத்தா தான் எங்களுக்கு பிடிக்கும். அதனால் எப்போயுமே அம்மா வந்து வறுத்து வச்சுருவாங்க. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு சாப்பிட்டதெல்லாம் வந்து செரிக்கணுன்ட்டு அடுத்தது போய் நம்ம ஒரு கொத்தை எடுத்து வெட்டி காய்க்கால வெட்டி விட்டு நம்ம இந்த இதை நடுறதுக்கு தாங்க போயிருந்தோம். மஞ்சளையும் கிழங்கையும். மஞ்சளும் சேனக்கிழங்கு 2மே வந்து முளைப்பு கட்டிக்கிச்சிங்க. சரி நம்ம வாய்க்கா ஓரத்தில் வந்து கொத்தி விட்டு நடவு பண்ணி விட்டுறலாம். முளைச்சி வந்தால் நம்ம பொங்கல் அப்போ கொண்டு போய் விற்பனை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடவு பண்ணுறோம். பொங்கல் அப்போ எங்கள் ஊர் பக்கம்லாம் வந்து இந்த மஞ்சள் கொத்து வாங்கி வச்சு பொங்கல்லாம் கும்பிடுவாங்க. அதுக்கு நிறையா பேர் இந்த மஞ்சள் கொத்து வாங்குவாங்க. அதுக்கு தான் இப்போ வந்து நம்ம போட்டுட்ருக்கோம். விற்பனைக்கு போடுறோமோ இல்லையோ நம்ம வீட்டுக்கு வந்து தேவைங்க பொங்கல் அப்போ. அதனால வந்து எங்களுக்காகவே நாங்கள் வந்து மெயினாக போடுறோம். கோயிலுக்கெல்லாம் போவோம். ஆனால் நாங்கள் இன்றைக்கி கோயிலுக்கெல்லாம் போகலங்க. இந்த நாள் எங்களுக்கு வந்து இப்படி தான் போச்சு. சிம்பிளாக தான் போச்சு. இதோட நான் வந்து இந்த வீடியோவையும் வந்து முடிச்சுக்கிறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை வந்து மீண்டும் புதிய வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.